கொடை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் மேல ஒரு விமர்சனம் என்பது இருந்தது. மிக தீர்க்கமான மிக விரிவான ஒரு வெளியுறவு கொள்கையை பின்னாடி வரப்போகிற எல்லா எதிர்விளைவுகளையும் முன்கூட்டியே கணிக்கிற தீர்க்க தரிசனங்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்பதுதான் அதை காட்டுது. இன்னைக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அடித்தட்டு மக்கள் எல்லா விலையும் ஏறி இருக்குது. இது காரணம் யாரு? அமெரிக்காவுடைய அதிகார வெறி. மிகப்பெரிய நாடுகளாக இருக்கின்ற வல்லரசு நாடுகள் என்று சொல்லிக் கொள்கிற அதிகார வெறிக்கு அதிகார பசிக்கு நாங்கள் பெரிய நாடுகள் வல்லரசுகள் நாங்கள் நினைத்தால் பாலஸ்தீன அதிபரை கைது செய்வோம், நாங்கள் நினைத்தால் ஈரான் மேல குண்டு போடுவோம், சின்னஞ்சிறிய நாடுகளை நாசமாக்குவோம், கியூபாவை அழித்தொழிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சின்ன சிறிய நாடுகளை அழித்தொழிக்கிற வேலையை எதிர்க்கிற வேலையை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக காலம் காலமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இடதுசாரி இயக்கங்கள் மட்டும்தான். நீங்க 2014 என்ன சொன்னீங்க? பாகிஸ்தான்ல டாலர் விலை கம்மியாகல, ஆப்கானிஸ்தான்ல கம்மியாகல, உலகம் முழுவதும் டாலரின் விலை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் டாலர் விலை குறையலன்னு சொல்லி மோடி பிரச்சாரம் செஞ்சாரு. இன்னைக்கு ஒரு டாலருடைய விலை என்ன? கிட்டத்தட்ட 95 ரூபாய். வரலாறு காணாத மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை சந்திக்கும் அவரே சொல்றாரு. பொதுமக்களே, எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், டீசலை சிக்கனமாக பயன்படுத்துங்க, பெட்ரோலை சிக்கனமாக பயன்படுத்துங்க சொல்லி இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்றாரு. 3 மாதத்துக்கு முன்பே விலையை ஏற்றிருக்கிறோம். ஏத்தல 5 மாநில தேர்தல். எவ்வளவு ஒரு மோசமான கேடுகட்ட நயவஞ்சக ஆட்சி இந்தியாவில் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. 3 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிட்டான். 2014 ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை பீப்பாவுடைய விலை $110. காங்கிரஸ் ஆட்சியில தொகுப்பு ஊதியம் ஒன்று இருந்தது, தொகுப்பு சட்டம். அதாவது கச்சா எண்ணெய் பேரல்ல ஒவ்வொரு பேரல்லையும் ஒரு 2 லிட்டர் எடுத்து சேமிச்சு வைப்பாங்க. இது மாதிரியான நெருக்கடி நேரங்களில் அந்த பெட்ரோலை தேசங்கள் பயன்படுத்தும். அதுக்கு பேர் தான் தொகுப்பு சட்டம். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு சர்வதேச விலையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் பெட்ரோல் விலை குறைக்கப்படும், அதிகமாக்குவோம் அப்படி சொல்லி எண்ணெய் நிறுவனங்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டது மோடி அரசு. அதனுடைய விளைவு கிட்டத்தட்ட 2018 ஒரு பேரல் விலை $30 வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அன்னைக்கு மோடி அரசாங்கம் நினைத்திருந்தா 40 ரூபாய்க்கு பெட்ரோலை கொடுத்திருக்க முடியும். அதற்கு பதிலாக கலால் வரியை போட்டா மாநிலங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி செஸ் விலையை போட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா பணத்தையும் கொள்ளையடித்தது மோடி அரசாங்கம். இந்த 14 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் விலையில் மட்டும் மோடி அரசு கொள்ளையடித்த பணம் 25 லட்சம் கோடி ரூபாய். நண்பர்களே, பெரியவர்களே, அம்பானிக்கும் அதானிக்கும் அள்ளி கொடுத்தது அதுதான். இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு சுரங்கத்தை வாங்குவதற்கு இந்தியாவில் உள்ள வங்கிகள் அவர் கடன் கொடுக்கப்படும் சொல்றாங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கின்ற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். ஒரு பேரல் விலை இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பெட்ரோலுக்காக விலை, அம்பானியுடைய பெட்ரோல் நிறுவனத்தில் இந்தியாவில் பெட்ரோலுக்காக விலை, எல்லா பெட்ரோலுக்கும் ஒரே விலை. பெட்ரோல் விலை டீசல் விலை என்பது வெறும் அதற்கான விலை மட்டும் ஏறதில்லை, அத்தியாவசிய பொருட்கள் அத்தனை எல்லா விலையும் ஏறும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு ₹1 ஏற்ற ஏற்பாடு என்பது இருக்குது. கிட்டத்தட்ட 25 ரூபாய் வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் விலையை ஏற்றுகிற ஏற்பாடு என்பது இருக்குது. உழைக்கும் வர்க்கம் எப்போதுமே கையை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. அதான் இப்ப சமீபத்தில் நடந்த நாசிக்கில் நடந்த தன்னெழுச்சியான தொழிலாளர்களுடைய போராட்டம். தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக
தன்னுடைய சம்பள உயர்வுக்காக நடுத்தரவில் நின்று மிகப்பெரிய போராட்டத்தை உழைப்பாளி வர்க்கம் நடத்தி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. தோழர் பாபு சொன்னது போல அருகில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் ஏற்படும் நிலைமை எப்ப வேணா ஏற்படலாம். நீ ரொம்ப நாள் தொழிலாளி வர்க்கம் பார்த்து கொண்டிருக்கிற ஆளு, தொழிலாளி வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் வெகுண்டிருந்தால் உங்களை போல பாசிசவாதிகள் ஒருபோதும் இருக்க முடியாது, தூக்கி எறிக்க எரியப்படுவார்கள். அதுதான் வரலாறு. உங்களுடைய மக்களுக்கு எதிரான தொழிலாளர்களுக்கு எதிரான விவசாயிகளுக்கு எதிரான போக்கை மக்கள் விரட்டி அடிப்பார்கள். ஆகவே மோடி அவர்களே உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை வாபஸ் வாங்க வேண்டும். கார்பரேட் வரியை குறைச்சிங்க. 30% 25% கார்பரேட்டுகளுக்கு வரியை குறைச்சாரு. அது மூலமாக ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்பது 1 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் கார்பரேட்டுகளுக்கு அள்ளி வாரி வழங்கிவிட்டு ஏழை மக்கள் வயிற்றில் அடிப்பதை ஒருபோதும் இடதுசாரிகள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். மிக தீவிரமான போராட்டங்களை இந்தியா முழுவதும் எடுக்கும், இந்தியா முழுவதும் கொண்டு செல்லும். ஆகவே உடனடியாக மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலையை வாபஸ் வாங்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.